தமிழகத்துல இருமொழி கொள்கை தான். நீட்டை நாங்க எதிர்க்கிறோம். இது டிஎம்கே சொன்னதை அப்படியே கண்ட்ரோல் சி வி இப்ப பண்ணிருக்காங்க டிவிகே. இதனாலதான் பாஜக போன்ற எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க டிவிகேங்கிறது புதிய அப்படியே புரட்டி போற வர கட்சிலாம் இல்ல, தமிழகத்துல டிஎம்கேயோட 2.0 அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொன்னு, டிஎம்கேக்கு என்ன குற்றச்சாட்டு இருந்துச்சு, ஏன் அவங்க இருமொழி கொள்கையை எதிர்க்கிறாங்கன்னா, அவங்க நிறைய பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க, அதனால அவங்க எதிர்க்கிறாங்கன்னு. அதே குற்றச்சாட்டு இங்க இருக்கு. நம்ம முதல்வர் விஜய் அவர்களும் ஒரு தனியார் பள்ளிக்கூடம் நடத்துறாரு. அதுல முதல்ல ஒரு இருமொழி கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம், ஏன்னா இவர் தான் தூய சக்தி, ஒரு தமிழகத்திலே முன்னோடி மாநிலமா ஆக்க போறாருல, அவரோட பள்ளிக்கூடத்துல இருமொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அப்புறமா முழுக்க தமிழகம் முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா மக்கள்கிட்ட இன்னும் பெரிய வரவேற்பு வரும். எடப்பாடி அவர்கள் தமிழக மாணவர்களுக்கு, அதாவது அரசு பள்ளி மாணவருக்கு நீட்ல 7.5 இடஒதுக்கீடு கொடுக்குறப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் சட்டமன்றத்தை சொல்லியிருப்பாரு. ஏன் இந்த அளவுக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்குறீங்கன்னா, 49% மாணவர்கள் இங்க அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க. அப்ப எஞ்சி 51 தனியார் பள்ளியில தான் படிக்கிறாங்க. தமிழகத்துல ஆல்ரெடி பாதிக்கு பாதி மாணவர்கள் 3 மொழி கொள்கையில படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெறுமன ஏழை எளிய மக்களுக்கு மட்டும்தான் டிஎம்கே மாதிரியே மீண்டும் டிவிகே மாணவருக்கு துரோகம் இழைக்கிறாங்க. இன்னொன்னு, அடுத்தது நீட்டுங்க. இதுக்கு நம்ம பதிலே சொல்ல வேணாங்க. நீட்டை ஒழிக்கிறீங்களா, தாராளமா இப்ப அமைச்சரவையில இடம் கொடுக்க போறீங்கல்ல காங்கிரஸ்க்கு, அப்படியே ராகுல் காந்தி ஐயாட்ட போய், ஐயா உங்களோட ப. சிதம்பரோட மனைவி அவர்கள் நீட்டுக்கு ஆதரவா கேஸ் போட்டிருக்காங்க, அவங்க இத வாபஸ் வாங்கி நீட்டுக்கு ஆதரவா எங்களுக்கு செயல்பட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு. ஏன்னா நளினி சிதம்பரம் என்ன சொன்னாங்க, தலைகீழ நின்று குட்டி காரணம் அடிச்சாலும் நீட்டெல்லாம் எடுக்கவே முடியாதுன்னு. கூட்டணியில தான் இருக்கீங்க, டிஎம்கே தான் முதல் கையெழுத்து போடல. அட்லீஸ்ட் நம்ம விஜய் அண்ணா அவர்கள், ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் நீட்டை நம்ம ப. சிதம்பரம் மனைவி திரு நளினி ப. சிதம்பரம் அவங்கள்ட்ட கேட்டு நீட்டை விலக்கு பெறுவாருங்கிறது நம்புவோம். பொறுத்திருந்து பார்ப்போம்.